தென்காசி மாவட்ட திமுக மூத்த முன்னோடியை நேரில் அழைத்து சந்தித்து அவரது விருப்பத்தை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றி வைத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்ற உடன்பிறப்பு விழா நிகழ்வில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்த மகிழ்ச்சியில் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் ஆனந்த கண்ணீர் வடித்தார். திமுக மூத்த முன்னோடியான தனது தந்தை தங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதனை கனிவுடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிவக்குமாரின் தந்தையிடம் உடனே தொலைபேசியில் பேசினார். சென்னைக்கு வந்து தன்னை நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளும்படி அழைப்பு விடுத்தார். இதன் பேரில் இன்று சென்னை வந்த திமுக மூத்த முன்னோடி முத்துவேல் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையை அன்பளிப்பாக வழங்கினார். தலைவர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தலைவர் 1974 இந்த எங்கே பார்த்தீங்க முதல் வந்து திருச்செந்தூர் மாவட்ட வட்டத்தில் மேலமங்கி அனுப்புறது ஒரு 1000 ரூபா நிதி உதவி நம்ம ஒரு ஆள் இறந்து போச்சு. பழையிலேருந்து தலைவர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றா வாங்கிட்டாரு. சரி, நம்ம திட்டம்லாம் சாதனைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்குது. மக்கள்கிட்ட போயிருக்கா? நல்லா உங்களுக்கு தெரியுதா? எல்லாரும் பப்படிக்கு நல்லா பக்கு 300 வீடு தான் இருக்கு. நீங்க 2 பேரும் எங்க ஊர்ல கொடியேற்ற வந்திருக்கு. அப்படியா? 94 எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு கிராமம் அந்த 23 கிராமத்தை நீங்க கொடியேற்ற இளைஞர் அணி செயலாளர் இருக்கு, தலைவராக இருக்கு. அன்பு வையாமொழி உங்க கூட வந்திருந்தாங்க. ஆமாம், ராத்திரி படுக்க போறதே 12 தானே. எங்க ஊர்ல நீங்க வந்து கொடியேற்றும் போது 1 கால் சில நேரத்தில் பொழுது விடுஞ்சு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. 3 மணி தான் போயிட்டு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க வீட்டில். ஒரு அக்கா பேர் கண்ணகி, ஒரு அக்கா பேர் தமிழ்ச்செல்வி, ஒரு அக்கா பேர் பொன்மணி. பூரா தலைவர் விட்டு தமிழ் அது ஸ்டாலின். ஸ்டாலின் வேலை எப்படி இருக்கு? எல்லா மக்கள்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. நமக்கு நல்ல பற்றிய வட்டிவாக இருக்கும். நல்லா இருக்கு. சரி.